ஓய் என்னை 6 o'clock எழுப்பி விட்டு மெனுன்னு சாப்பிட்றீங்க. நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. பேர்ட் வாட்சிங் பண்ணுறியா? என்ன இது போஸு? புறா வந்துச்சு பற்றியா? ஓடிச்சு. அங்கே பேர் லைனாக வெயிட் பண்ணுறாங்க புறா அண்ட் குருவிஸ். மியா போய் பேர்ட் வாட்சிங் பண்ணு போ. புறா வந்துச்சு பேர், புறா வந்துச்சு பேர், ஓடு. ஆக்சுவலி என்னென்னா வெளியே இருந்தால் அதுங்களுக்கு உள்ளே பார்க்குறதுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ரிஃப்ளெக்டிவ் ஷீட் இவ்வளோ தூரம் ஒட்டியிருக்கும். ஸோ இவங்க மட்டும்தான் இங்கேருந்து வெளியே அதுங்களை பார்க்க முடியும். 5 புறாஸ் அப்புறம் ஒரு 10 குருவி கிட்ட வரும் டெய்லி. என்ன சண்டை போட்டுக்கிறீங்க? ஹலோ, நீங்கள் 2 பேர் என்னை எழுப்பி விட்டு நல்லா தூங்குறீங்களா? அச்சுருவேன், ஏஞ்சிக்குமியா. லூனா, லூனா எந்திரு. லூனு, ஐ மெட்டை பிடிச்சி இருக்கிறேன். வா, என்னை மட்டும் காலையில் எழுப்புறல, எங்க வா. அப்படியே வர பண்ணி எந்திரிக்க மாட்டியா நீ? எந்திரலூனா, எந்திரலூனா, கிள்ளிடுவேன் லூனா, உன்னை நசிக்கிடுவேன். எந்திரு, நல்ல டைனோசர் குட்டி மாதிரி இருக்க. டைனோசரா நீ? உன் கண்ணு காமியா, டைனோசர் மாதிரி இருப்பேன். கண்ணு காமி லூனா, கண்ணு காமி லூனா. லூனா, இங்கே பாரு, இங்கே பாரு லூனு, இங்கே பாரு லூனு. ஐ, டைனோசர் குட்டியா நீ? டைனோசரா? ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னோடய டே எப்படி போகுதுன்னு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஈவினிங் க்ராசரிஸ்லாம் வாங்க மோஸ்ட்டாக போவோன்னு நினைக்கிறேன். காலையில் ஒரு 6:30 அந்த மாதிரி ஏஞ்சிட்டேன். மியா அண்ட் லூனா எழுப்பி விட்டாங்க. ஸோ ஏஞ்சிட்டு அவங்களுக்கு பிஸ்கெட்ஸ் போட்டு திருப்பி படுத்து தூங்கினேன். அப்புறம் திருப்பி மிடில் ஏஞ்சிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும் ரெகுலராக. அதுக்கப்புறம் 10 o'clock ஏஞ்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசை தான் சாப்பிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு எனக்கு ஆக்சுவலி நேற்று நைட் பண்ண சோலே மசாலா அப்படியே இருக்குது. ஸோ நான் பாஸ்மதி ரைஸ் மட்டும் வச்சுட்டு அதை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுடலான்னு இருக்கேன். ஸோ குக்கிங்க்கு எந்த வேலையும் இல்லை. அதனால நான் ஃபேஷியல் ஹேர் ஷேவ் பண்ணிவிட்டு ஐப்ரோஸில் நிறைய எக்ஸ்ட்ராஸ் வளர்ந்துருக்கு. ஸோ அதையுமே ரிமூவ் பண்ண போகிறேன். நான் ஜஸ்ட் இப்போ ஃபேஸ் வாஷ் தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். மாய்ஸ்சரைசர் எதுவுமே போடல. ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் கிளென்சர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். அதனால தான் போடல எதுவுமே. 2 வீக்ஸ்க்கு அப்புறமா ரிமூவ் பண்ணுறேன்னா ரொம்ப வலிக்குது. ஹேர் வாஷும் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் பண்ணிட்டேன்னா மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறமா குளிச்சு முடிச்சிருவேன். கீழே வளர்ந்துருந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு இதுக்கே ரொம்ப வலிச்சது. ஸோ இப்போ நம்ம மேலே வளர்ந்துருக்கிறதுலாம் ஃபேஷியல் ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். Say hello to everyone. Hi. Hello. Hello everyone. மியா, மியா என்ன மியா சாப்பிட்ற? ட்ரீட்ஸா? என்ன சாப்பிட்ற லுலு மம்மா? நாக்க பற்றியா உனக்கு? கடிக்கூடாது, பொறுமையாக சாப்பிட்ணும். ஏய், ஓட்ட பண்ணாத கவரை. நாக்கு ஏமியா அப்பி செய்யுது? டேஸ்டியா, விழி டேஸ்டியா? போதும், அவ்வளோதான், ஓடி போயிடும். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸில் நான் செட்டாஃபில் தான் போடுறேன். ஃபேஸ் ட்ரையாக இருக்கும்போது ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணக்கூடாது. ஒன்று நீங்கள் ஒரு திக்கான மாய்ஸ்சரைசர் போட்டு இல்லை ஏதாவது ஒரு கிளென்சர் எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு கண்ணுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க. ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ணி நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேர்லாம் கொஞ்சமாக மேலே தள்ளிட்டு ரேசர் இப்படி வைக்கக்கூடாது, சைடாக வச்சுட்டு அப்படியே கீழே புஷ் பண்ணணும். கீழே இப்படி மேலே பண்ணக்கூடாது. இந்த சைட்ஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டேன்னா அதை அப்படியே ட்ராக் பண்ணி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இங்கே இருக்க ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவேன். நான் லென்ஸ் வேறு போடலையா, மிரர் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால எனக்கு கண்ணே தெரியல. ஸோ நான் உங்களுக்கு இந்த ஏரியாவில் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு.
மிரர் கிட்டேயா போய் பார்த்து எடுக்கிறதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். லைக் இந்த ஐப்ரோஸ்க்கு மேலே இந்த ஏரியா, அதுக்கப்புறம் இங்கே க்ளோஸாக இருக்க இடத்துல எல்லாமே வந்து எடுத்து முடிச்சிட்டேன். இன்னும் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணல. ஸோ பண்ணிவிட்டு வந்து பார்க்குறேன். ஃபேஸ் பார்க்க நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்போவுமே ஃபேஸை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு விடக்கூடாது. நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு தான் ஆகணும். நான் வந்து கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் எடுத்து ஃபேஸில் ஃபுல்லாக போடுறேன். லிப் பாம்க்கு வந்து நான் டாட் அண்ட் கீயோட கிளாஸ் பாஸ் லிப் பாம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ராபெரி க்ரஷ். ஹேர் ஆயில் பண்ண போகிறேன். கோகனட் ஆயில் இதில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் வைக்காமல் குளிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய ஹேர் நல்லா ஃப்ரிஸியாக இருக்கும். ஆயில் வச்சு குளிச்சா தான் கொஞ்சமாச்சும் பார்க்க பெட்டராக இருக்கும். இப்போ உடனே ஹேர் வாஷ் பண்ணிட மாட்டேன். ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு நான் விட்டுருவேன். ஹேரோட ஸ்டார்டிங்லேருந்து டிப் வரைக்கும் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ நான் கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்கேல்பில் போட்டு மசாஜ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக மிடில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடில் கொஞ்சமாக போட்டு, அண்ட் தென் இந்த சைட்லையுமே கொஞ்சமாக போட போகிறேன். ஆக்சுவலி எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் பேபி ஹேர்ஸ்லாம் வந்து வளர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கேருந்து அவ்வளோ வளருதுன்னு தெரியல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, நல்லா தெரியுதா எவ்வளோ பேபி ஹேர்ஸ் வளருது. இதெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் க்ரோ ஆரம்பிச்சுது. இத்தனைக்கும் நான் எதுவுமே ஹேர் க்ரோத்துக்குன்னெலாம் எதுவுமே அதுக்கேற்ற மாதிரி ஷாம்பூஸ் ஒரு அந்த ஆயிலில் எதுவுமே போடல. கோகனட் ஆயில் தான் போடுறேன். அவ்வளோவா. இப்போ நான் போய் எங்களுக்கு ரைஸ் வச்சுட்டு மியா அண்ட் லூனாக்கு வந்து ஃபிஷ் தான் வைக்க போகிறேன். கீ ரைஸ், பாஸ்மதி ரைஸில் கொஞ்சமாக கீ போட்டு வச்சுருக்கேன். மியா லூனாக்கு ஃபிஷ், அப்புறம் சோலே மசாலா, சன்னா மசாலா வந்து நேற்று நைட் பண்ணேன் பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு. எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே இன்றைக்கி ரைஸோட சாப்பிட்டுடலான்னு பாஸ்மதி ரைஸோட குக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து அதில் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது கூட எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி டேஸ்டியாக இருக்குது. நான் ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து சிக்பீ ரைஸ்னு ஒன்று பண்ணேன். அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி சன்னா மசாலா பண்ணிவிட்டு அதை ரைஸோட பாஸ்மதி ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கு. இது வந்து நான் யூடியூப்பில் ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்து தான் பண்ணேன். சிலது வந்து வீடியோஸ் பார்த்து பண்ணுறது வந்து நல்லா வரல. பட் இது வந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ மேபி நான் வந்து இதை வந்து இன்னொரு நாள் எப்போ பண்ணுறனோ அதை வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்னும் மியா லூனாக்கு வந்து நான் ஃபுட் வைக்கல. அவங்க வந்து ஒரு 3 o'clock to 4 o'clock அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுட் வைக்கணும், அதுக்கப்புறம் வெளியே போகணும் க்ராசரிஸ்லாம் வாங்குறதுக்கு. போங்க 2 பேர் வீட்டு விட்டு போங்க. பாய். போ. தூங்கிச்சு. ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock கிட்ட ஆகுது. இப்போ நாங்கள் போய் க்ராசரிஸ் தான் வாங்க போகிறோம். லூனா அங்கே உட்காந்துருக்கா. போட்டாச்சு. ஃபுல் மேக்கப்லாம் கிடையாது, ஜஸ்ட் பேசிக்காக நான் எப்போவுமே போடுறதா போடுறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வெளியே போய் எப்படி இருக்குன்னு காமிக்கவே இல்லை. லைக் இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு. ஸோ நாங்கள் எங்கே போய் க்ராசரிஸ் வாங்குகிறேன், அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் க்ராசரி ஸ்டோர் போகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். ஸோ போகிற வழியும் அப்படியே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். லூனா எங்கே குதிக்க? லூனா என்ன சவுண்டு போடுற? அப்பர் லேஷஸில் மட்டும் லைட்டாக மஸ்காரா போட்டிருக்கேன். 1 coat தான் போடுறேன். அப்புறம் ஐப்ரோஸும் லைட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் தான் போட போகிறேன். ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஆர்டிஸ்ட் நியூ. அவ்வளோதான், குவிக்காக ரெடி ஆகி முடிச்சாச்சு. லூனா வந்து இங்கே என் கால்கிட்டே சுற்றிட்டு இருக்கா. ட்ரீட்ஸ் ஒன்று வாங்கிட்டு வரட்டா? ட்ரீட்ஸ் ஓகேவா? ஓகேவா? ட்ரீட்ஸ் ஓகேவா? அவ்வளோதான். ஹாய் ஹாய் பேபி. லூனா மியோ எல்லாம் சேம் டைமில் வராங்க. அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பேர்ட் ஃபீடரை வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். ரெயிலிங் வந்து புறா, பேர்ட்ஸ், அப்புறம் ஸ்குவிரல்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும்.
ஸோ டெய்லி ஃபில் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபில் பண்ணும்போது 1 வீக் வரவே இல்லை, அதுக்கப்புறம் டெய்லி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ மியா லூனாக்கு அதுதான் ஃபுல் டைம் பாஸ். தள்ளு தள்ளு, பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ண தள்ளு, ஃபில் பண்ணிட்டு வரலாம் தள்ளு. மாமா வெயிட் 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 பட்டோ வெயிட். திருப்பி ஃபில் பண்ணிட்டு வரலாமா? பேர்ட்ஸ்க்கு மம்மா ஃபில் பண்ணலாமா? ஓகே ஓகே பட்டு கம் ஓடி போல வாங்க. இந்த ட்ரே மூந்து பாருங்க. பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டுச்சா? பேர்ட்ஸ் ஸ்குவிரல்ஸ் வந்து சாப்பிட்டுச்சா? குருவி வந்துச்சா? குருவி வந்துச்சுன்னா நல்லா தெரியும். குருவியா? ஏன் குருவி வந்து சாப்பிட்டுச்சா மியா? இல்லை நீ மட்டும் பாரு. ஸ்பீடா என் கூட ஓடி வருவாங்க. வா போய் ஃபில் பண்ணலாம். வா 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 போலாம். எனக்கு முன்னாடி அங்கே போய் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நான் ரிட்டர்ன் போட்டுட்டு வரும்போது என் கூட ஓடி வருவாங்க பாருங்க. Birdie வைக்கலாமா? birdie 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 come on birdie mama with your treat. Okay birdies வருவாங்க. மியா வாக்கி டைம். கீதுக்குள்ளே இருக்கா. வீட்டுக்குள்ளே போடுற ஸ்லிப்பரோட லூஸ்மாக வெளியே வந்துட்டு திருப்பி போயிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு சாக்ஸ் கூட போடாமல் வெறும் ஷூ போட்டு வந்திருக்கேன். லூனா வந்து வெளியே போகணுன்னு கேட்க மாட்டா, ஃபுல்லாக இன்டோர்லேயே தான் இருக்கணும்னு. டேபிளுக்கு வந்து வெளியே போகணும் வெளியே பார்க்கணுன்னு கேட்பா. ஸோ அவளை அப்படியே கூப்பிட்டு வராமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ இப்படியாச்சும் போட்டு வெளியே போட்டுட்டு வரலான்னு வேடிக்கை பார்த்துட்டு. ரவுண்டு போதுமாடி உனக்கு? உள்ளே போகலாமா? இங்கே பாரு, வீட்டுக்குள்ளே போகலாமா? வா உள்ளே போகலாம். வெயிட்டாக இருக்கு மியா. இந்த ஜெர்சி தோசையிலையும் ஒரு நாள் அங்கே தான் சாப்பிடுவேன்னு சாப்பிட்டானா, ஆனால் அதில் அவ்வளோ டேஸ்டியாக இல்லை. என்னோடய ஃபேவரெட்லாம் கிடையாது, நான் சொல்லவே இல்லையே. எல்லாமே விற்கிறாங்க. இது வந்து இந்தியன் ஸ்டோர். குர்குரே, லேஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த ப்ரீமிக்ஸ் எல்லாமே. கப் நூடுல்ஸ். இங்கே ஆல் ரெடிமேட் மிக்ஸ் இருக்குது. நான் லூஸ் மாதிரி இந்தியா ஆல் எம்டிஆர் மிக்ஸ். இவன் முறுக்கு இது வேணுமா? இந்த பீனட் பர்ஃபி இவன் லாஸ்ட் வீக் வாங்கிட்டு வந்து 2-3 டேஸ்லேயே ஃபுல்லாக 1 பீஸ் கூட நான் சாப்பிடல. ஃபுல்லாக இவனே சாப்பிட்டா. இவ்வளோ பெருசு வேணுமா? வேணாம் உனக்கு, போதும். நல்லா தானே இருக்கு. ஸ்ட்ராபெரிஸ். ஐயோ நாட் குட். லெட்ஸ் சே திஸ் டப்பா. யார் பிடிக்காத மச்சுக்குன்னு ஏதோ சொன்னேன். இப்போ நம்ம வந்து ஸ்டாப் அண்ட் ஷாப்பில் தான் இருக்கோம். என்னது? ஸ்மால் ஒன்னா பிக் ஒன்னா? பிக் ஒன் ஒன்னே கரெக்டாக இருந்துச்சு. இல்லையே, பிக் ஒன்னே கரெக்டாக இருந்துச்சு. அப்படியா? பிக் ஒன் அது ஓப்பன்லாம் பண்ணலாம். அது நீ தப்பாக ஓப்பன் பண்ண லாஸ்ட் டைம், நான் இல்லை. ஓகே எஸ், நீ தான் கரெக்டாக இது போயிடும். இதுவே ஓகே, கையில் வச்சுக்கோ. ஏன் அவங்க ஹேர் கலர் அழகாக இருக்குல்ல. ஏய் வாவ், எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மில்க். எது இருக்கணும்? ஐ திங்க் இது நல்லா இருக்கு. அதான் இது அந்த பிராண்டை விட. ஆரஞ்ச் ஜூஸ் நெக்ஸ்ட் அந்த எக் வாங்கும் போது வாங்கிக்கலாம். இந்த சம்மர் பெர்ரி கோன் எடுக்கிறேன். இது வந்து அவன் திருட மாட்டேன்னு சொல்லியிருக்கான். இது வீட்டு பக்கத்துலேயே இருக்க பார்க். ஸோ இதை தாண்டி தான் நம்ம அந்த ஸ்டாப் அண்ட் ஷாப் போகணும். ஃபஸ்ட்டு அந்த ஜெர்சி தோசை காமிச்சல, அது வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ வீட்டிலேருந்து இது 5 மினிட்ஸ் கூட ஆகாது, நம்ம ஸ்பீடாக வாக் பண்ணி வந்தா. அச்சோ க்யூட்டாக எல்லாமே சாப்பிடுது. பிக் ஒன் கத்துது. ஸோ இது எல்லாமே ரிப்ளை பண்ணுது. என்னோட
பேர் வந்து கீஸ். அதுவே எனக்கு தெரியல. அங்கே டக்கு மாதிரி குவாட் நினச்சிக்கிட்டு சரி வா போகலாம். சரியா நான் உன்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டுட்டான். லேண்டர்ன் ஃப்ளாகா திருப்பதை. இந்த பூச்சி வந்து சம்மர் டைம்ஸில் தான் வருமா. ஒரு ஸ்ட்ரீட்லேயும் வந்து மோர் தென் ஒரு 100க்கு மேலே அப்படி கொச்சன்னு பறக்குமா. ஸோ இதை வந்து யாரெல்லாம் பார்க்குறாங்களோ இதை சாவடிச்சிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி செத்து போய் கிடக்குது. வேற எங்கேயா இருக்கா இல்லை வேற எங்கேயா இருக்கா? தோ 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 இது மீடியம் வளர்ந்தது தானே இது. இங்கேருந்து ஒரு 2 minutes வாக் பண்ணால் வீட்டுக்கு போயிடலாம். ஒரே சிட்டுக்குருவிசா கட்டுது. ஐயோ ஏய் ஏய் ஐயோ அது உயிரோட உன் கையில் பிடிச்சிக்க போகுது பாரு. அவனுக்கு நான் அந்த ரிசர்வாயரில் வாக் பண்ணல ஒரு நாள். அன்றைக்கி 2 ஒயிட் கலர் டாக் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இவ்வளோ பிக்கு. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சேன் உங்ககிட்ட காமிக்கல. காமிச்சானா? இந்த வீடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல போய் உட்காந்துக்கும். இந்த இடத்துல உட்காந்துக்கும் நல்லாயிருக்கும். இங்கே வந்து சென்டரில் இங்கே உட்காந்துக்கோ. இங்கேருந்து பார்த்தாலே அங்கே ஒன் வேர்ல்ட் ட்ரீட் சென்டர் தெரியுதா? டூ நாட் பிக் த ஃப்ளவர்ஸ் உனக்கு தான் போட்டிருக்காங்க. மியா ஃபிஷ் மம்மு சாப்பிட்டியா? மியா ஃபிஷ் மம்மு சாப்பிட்டியா? லூனா ஊதி வரா பாரு. லூனா அந்த வீடு வந்து 1 வீக் கூட ஆகல, அதுக்குள்ளே அவ்வளோ தூரம் கட்டி முடிச்சிட்டாங்க. இது என்னது? இது டிஎஃப்சியா? ஒன்லி மேரினேட் பண்ணுறது தான் நீ, ஃப்ரை பண்ணுறது நான் ரவா போட்டு. மியூ புறா பார் மியூ. என்ன உனக்கு மீஸெல்லாம் வளர்ந்துருக்கீங்க? திரும்ப மீஸ் ஐப்ரோஸ்லாம் வளர்ந்துருக்கு. எப்போவுமே லூனா பிச்சு போத்துருவாளி. பிக்கலையா உனக்கு? அங்கே போய் புறா இருக்கு பாரு. அங்கே புறா வெயிட் பண்ணிப்பார். ஹாய் புறா. வா உன்னை அங்கே உட்காந்து விளையாட சொல்ல. வா. நோ டவுன். Oh no no Lunu, calm down. Lunu calm down Lunu மா. என்ன பண்ற Lunu மா? ஏறி உட்காந்து வா. கீழே வா. இப்போ மட்டும் எதுக்கு வந்த Lunuமா? பொம்மையா இருக்கு. எப்போ பார்த்தாலும் பொம்மை தூக்கி காமிச்சு. ட்ரஃபிள் பார்மசான் ஃப்ரைஸ் வித் ஹனி மஸ்டர்ட் டிப் தான் நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த பார்க்கிங் படத்தை போய் போட்டு வச்சிருக்கேன். காண்டா இருக்கும் அந்த சொட்ட மண்டபம். பயங்கர சீரியஸாக பார்த்துருக்கேன். நான் தான் ஃப்ரை பண்ணுறேன். அப்போ நான் தான் பண்ணுறது. எப்போ நீ மேரினேட் மட்டும் தான் பண்ண. சரி போ. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறமா அது கொஞ்சமாக ஹீட் ஆனதுக்கப்புறமா எல்லாமே இப்படி தட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து இது கூடியே எண்ணெயில் போட்டு வறுக்கணும். கார்லிக்லாம் ஓரளவுக்கு கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறமா இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக ரவா போட்டிருக்கேன். ஸோ இது மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்து இப்படி டிப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து போய் இதில் போட்டுடணும். ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பார்க்க இப்படி தான் இருக்கணும். டேஸ்டியான நான் பண்ண சிக்கன் ரெடி. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு, அதை எடுத்து நாளைக்கு பண்ணிக்கலாம்னு வச்சாச்சு. இது கீழே தான் வந்து அந்த கார்லிக் அண்ட் கறி லீவ்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் டேஸ்ட் இட்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மேரினேட் பண்ணுறதுக்கு நான் என்னென்னு சொன்னேன், அது சிக்கன் 65 பண்ணுற மாதிரி தானே. ஸோ அதை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த கார்லிக் அண்ட் கறி லீவ்ஸை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துட்டு அப்புறமா ரவாவில் போட்டு சிக்கனை டைம் 2 சைட்ஸுமே டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து பிளேட்டில் போட்டிருக்கேன். அவ்வளோ this car. Hello. Hi. Thank you so much for watching. நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. So don't forget to like, share and subscribe to my channel. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Bye.